நீ ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் பேட்டிலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீ ஸ்டேஜ்ல போய் ஷோகேஸ் பண்ணுவ, ஆனா நீங்க வந்து பேட்டில் பண்ணும். ஒருத்தவங்க கூட ஆப்போசிட்ல பேட்டில் பண்றப்போ அதுல இருக்கிற ஒரு த்ரில்லிங் இருக்குல்ல, த்ரில்லிங்கும் பயமும் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அது வந்து எப்படின்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஹேண்டில் நீ பயங்கரமா அது கரெக்டா வந்து மியூசிக்கோட நீ சேர்ந்து நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணிருக்கியோ அதுவும் டெக்னிக்கா அந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து நீ காமிக்கணும். என்ன 5 எலிமெண்ட்ஸ்? டாப் ராக், ஃபுட் ஒர்க், ஃப்ரீஸ் அண்ட் பவர் மூவ். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஆட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் டிரான்சிஷன். கிரியேட்டிவிட்டியும் டிரான்சிஷனும் நீ எப்படி இது ஒரு மூவை எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா புதுசா பண்ற, அது எப்படி நீ ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வர. ஸோ அதுக்கும் இப்ப எடுத்துட்டு அதுக்கும் மார்க் பண்றாங்க. அப்புறம் டிரான்சிஷன். இப்போ ஒரு மூவ்ல வந்து இப்ப நார்மலா போறதுக்கோ, இப்ப நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெட் ஸ்பின் போறேன். நான் ஹெட் ஸ்பின் வந்து ஹெட்ல போயிட்டு சுத்துறதுக்கு நான் போயிட்டு ஒரு சிங்கிள் அண்ட் ஹாப் வச்சுட்டு எல்போல போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி போறப்போ அது ஒரு புது டிரான்சிஷன். ஸோ அதுதான். ஸோ அதுவும் வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு பேட்டில் வந்து நீ போய் ஒரு ஆப்போனன்ட் வச்சு பண்றப்போ ஸோ இட்ஸ் அபவுட் லைக் அவன் ஒரு சொல்றான், அவன் வந்து உனக்கு கொஸ்டின் கேட்கறான், யூ ஹேவ் டு சே தி ஆன்சர். நான் போய் திருப்பி கொஸ்டின் கேட்பேன், யூ ஹேவ் டு சே தி ஆன்சர். இது கரெக்டா யாருக்கு கரெக்டா ஆன்சர் கொடுத்து யாருக்கு கொஸ்டின் கரெக்டா கொடுக்குறானோ அவன் தான் வந்து வின்னர்.